வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். திருமணத்திற்கு பின் இனிமையான வாழ்க்கை இருக்கிறதா? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். திருமணம் சார்ந்த பல பழமொழிகள் இருக்கு நம்ம ஊர்ல. ஒரு சினிமால ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஒரு கவிஞர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ரொம்ப உணர்ந்து எழுதியிருக்கார் அந்த கவிஞர். உண்மைதான் நண்பர்களே. நல்ல மனைவி அமைந்து விட்டார்கள் என்றால் திருமண வாழ்வில் என்றென்றுமே சந்தோஷம்தான், அதுக்கு சந்தேகமே இல்லை. ஒருவருடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா இல்லையாங்கிறத ஜோதிடம் மூலமா நிர்ணயம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். இதற்கு முக்கியமா லக்ன பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், காரகரான சுக்கிரன், இவங்களை தான் நம்ம மையப்படுத்தி ஆய்வு பண்ணணும். லக்ன பாவம்ங்கிறது ஜாதகரை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது. 2ஆம் பாவம்ங்கிறது அவருடைய குடும்பஸ்தானத்தை குறிக்கிறது. 7ஆம் பாவம்ங்கிறது கலத்திரஸ்தானம், அதாவது ஒரு ஆணிற்கு மனைவியையும் ஒரு பெண்ணிற்கு தனக்கு வரக்கூடிய கணவனையும் குறிக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவ காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு பங்கு வகிப்பார் இந்த திருமணம் சார்ந்த ஆய்வுகளில். இப்போ ஒரு ஜாதகர் திருமணத்துக்கு பின் சந்தோஷமா இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படின்னு பார்த்தோம்னா லக்னம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவம், இவங்க 3 பேரும் நல்ல வலுவாக இருக்கணும். இவங்க 6, 8, 12 இந்த பாவங்கள்ல போய் மறையக்கூடாது. அதே மாதிரி கலத்திர காரகன் ஆகக்கூடிய சுக்கிரன் அவரும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த 7ஆம் பாவாதிபதி இந்த 7ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்தாச்சுன்னா தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல ஆளுமை தன்மை கொண்டவராக இருப்பாங்க. 7ஆம் பாவத்தின் லக்ன பாவத்தை பார்த்துருவாங்க. ஸோ ஜாதகரை எப்ப பார்த்தாலுமே ஒரு அன்பு அரவணைப்போட பார்த்து கொண்டிருப்பார்கள் என்கிற ஒரு பொதுவான ஒரு பலனை நம்ம சொல்லலாம். மேலும் இந்த கலத்திர காரகனாகிய சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் அமரக்கூடாது. அப்படி உட்காரும் பட்சத்துல அது காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிற ஒரு விதிக்குள்ள போயிடும். சோ தனித்த சுக்கிரன் அமர்ந்து அந்த சுக்கிரனுக்கு வேற எந்த கிரகத்துடைய பார்வை இல்லாமல் இருந்தால்தான் காரகோ பாவநாஸ்தி முழுமையாக வேலை பண்ணும். சரிங்களா? இப்போ 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன் இவங்க நல்ல வலுப்பெற்று இருக்க வேண்டும். மேலும் 6, 8, 12 இந்த பாவங்களில் போய் மறையக்கூடாது. இது முதல் விதியா வச்சுக்கலாம். 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் பாவம் பாவ கத்திரியில் மாட்டக்கூடாது. அதாவது பாவ கத்திரின்னு நம்ம என்ன சொல்றோம்னா இந்த 7ஆம் பாவத்துக்கு மின் பாவமாகிய 6ஆம் பாவமும் அதற்கு அடுத்த பாவகமாகிய 8ஆம் பாவம் அதில் பாவ கிரகங்கள் இருக்கும் பட்சத்துல இந்த 7ஆம் பாவத்தினுடைய வலு குன்றி போகும். அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி என்ன கிரகமா வருதோ அந்த கிரகமும் பாவ கத்திரியில் மாட்டக்கூடாது. இதற்கு அடுத்த விதியாக 7ஆம் பாவத்திற்கு சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது இவாளுடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். மேலும் லக்னம் அல்லது 2ஆம் பாவம், 7ஆம் பாவம் இவர்கள் இயற்கை சுப கிரகங்களுடைய திருஷ்டி பெறுவது ரொம்ப நல்லது. மேலும் 2ஆம் பாவத்திற்கு, 7ஆம் பாவத்திற்கு, லக்ன பாவத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பது மிகவும் அனுகூலமாக இருக்கும். இப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருந்தா கண்டிப்பா அந்த ஜாதகர் தன்னுடைய திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாருங்கிறது நம்ம கோடிட்டு சொல்லிடலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.